சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஸோ ஃபிடேவோட விமென்ஸ் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் கேம் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா தான் ஜோங்கி வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஜஸ்ட் கேம் நம்பர் 2 தான். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் டான் ஜோங்கி வந்து கேம் வந்து C4 ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஓப்பனிங் வேரியேஷன் வைஸ் நம்ம அப்படியே குயிக்காக பார்த்துடலாம் என்ன ஓப்பனிங் சொல்லி. ஆர் வேரியேஷன். ஸோ நைட் C3க்கு அப்புறம் E5, நைட் F3, பின்னதுக்கப்புறம் நைட் C6. இங்கே பொதுவாக வந்து நம்ம சில போது நமக்கு தோணும் E4 போட்டு நம்ம வந்து நைட் அட்டாக் பண்ணலாமான்னா நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை வர வைக்கிற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பானை வந்து விட்டு கொடுத்துட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும். நைட் G5க்கு அப்புறம் ப்ராப்பரான ஒரு வழி இல்லை. எக்ஸாம்பிள் குயின் E7 ஆடினீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் C2 இப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். பட் உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு போதிய ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால் நைட் C6 ஜஸ்ட் டெவலப்பிங் அண்ட் டிஃபெண்டிங் த பான். அதுக்கப்புறம் G3. ஸோ ஜென்ரலாக ஃபேன் ஷாட்டாக பண்ணுவாங்க. பின் அதுக்கப்புறம் D5, C takes D5, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D5, பிஷப் டு G2, பிஷப் G2க்கு அப்புறம் பிஷப் C5. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டெவலப்பிங் மூவ் தான். ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 நைட்ஸை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்கோட 4 நைட்ஸ் வேரியேஷன் சொல்லலாம். ஸோ D3, பின் அதுக்கப்புறம் H6, ஸோ நைட் டேக்ஸ் D5, குயின் டேக்ஸ் D5, அதுக்கப்புறம் பிஷப் டு D2. ஸோ பிஷப் வந்து C3 டெவலப் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் வந்து நைட் டு D2 போட்டு நம்ம ஆக்சுவலாக இந்த பெட்டர் டிஸ்கவரி கிடையாது. ஸோ நைட் டு D2 வந்தாலும் இது ட்ரை பண்ணலாம். நைட் C4 ஜென்ரலாக இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் C4 வர்றது ரொம்ப வழக்கம். இந்த பானை ப்ரெஷர் பண்ணுறது அப்புறம் F6 வரும். ஸோ பிஷப் டு D2, பிஷப் C3 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ குயின் டு D6, பின் அதுக்கப்புறம் பிஷப் C3. ஸோ இந்த பானுக்கு ப்ரெஷர் இருக்கிறத அவங்களால கவனிக்க முடியும். ஸோ குயின் டு E7. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குயினை வந்து பின்னாடி கொண்டு போயிடுறாங்க சேஃபர் ஸ்கொயருக்கு. பின் அதுக்கப்புறம் நைட் டு D2. மோஸ்ட்லி இந்த பிஷப் இந்த நைட்டுக்கு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஈவன் சில கேசஸில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருந்தது, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இன்னும் லைட் ஸ்கோர் பிஷப் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லூசிங் பொசிஷனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் டு D4, பின் அதுக்கப்புறம் E3 கிக் பண்ணுறாங்க நைட்டை. அதே போல் நைட் C4ம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக நைட் வந்து D2ல இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நைட் C4 ஒரு ஆப்ஷன். பட் F6 நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண அதே லைன். ஸோ E3 கிக்கிங் த நைட். அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை சேஸ் பண்ண பார்க்குது. பின் அதுக்கப்புறம் A4 வேணா வெட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு சென்டரில் நிறைய பான்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு. ஸோ B into C3க்கு அப்புறம் C6 விளையாடுறாங்க. ஜஸ்ட் இந்த பிஷப்போட ஐஸ் கட் பண்ணுறாங்க. ஏன்னா பிஷப் E6 டெவலப் பண்ணும்போது நமக்கு இங்கே இப்போ B7ல் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது நமக்கு B2ல் பான் கிடையாது. ஸோ அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி C6 விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் A5. இந்த பொசிஷனில் வந்து D4 நீங்கள் தாராளமாக விளையாடலாம். ஏன்னா ரொம்ப டெம்டிங்கான மூவ், ரொம்ப நேச்சுரலான மூவ், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இது நல்ல மூவ் தான். எந்த தப்பும் கிடையாது. ஸோ A5, பின் அதுக்கப்புறம் பிஷப் D7. ஸோ பிஷப்க்கு வந்து பெரிய ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்குது. பட் அவங்க வந்து பிஷப்பை D7லே போட்டுடுறாங்க. சரி பிஷப் E6 போடலாமா அப்படின்னு பார்த்தா அப்பயுமே அந்த D4 அந்த E takes D4, C takes D4. ஸோ இந்த வேரியேஷன் வரும். இதுலேயும் எதுவும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் பிஷப் டு D6 அல்லது பிஷப் டு B4 இது எதுவுமே வந்து ரெண்டுமே வந்து விளையாடலாம். கேமில் வந்து பிஷப் D7 பார்க்குறோம். பின் அதுக்கப்புறம் குயின் B3. ஸோ இங்கே ப்ரெஷர். ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் D6 போனதுக்கப்புறம் ஏன்னா அவங்கக்கிட்ட பிஷப் பேர் இருக்குது. ப்ராபப்ளி வந்து நம்ம கேமை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பிஷப் பேர் டெஃபினட்டாக நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணுன்றதுனால சாரி அவங்க வந்து பிஷப் பேரை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ D4 அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா இவங்க சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் விங் சைடு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ B6, பின் அதுக்கப்புறம் A into B6, A into B6, rook A7. ஸோ இந்த மூவ் வந்து ஓகே தான், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் rook A7 போனால் பிஷப் E6 இருக்குது. நம்மளே வந்து பிஷப் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. வேறு எந்த மூவும் கிடையாது. நீங்கள் எது வேணால் விளையாடலாம். ரூக் மூவ்ஸ் நீங்கள் பேக் ரேங்கில் rook FC1, rook FD1, ஸோ எது வேணால் நீங்கள் விளையாடலாம். ஸோ rook A7, பிஷப் E6, பிஷப் E6க்கு அப்புறம் குயின் டு A4. ஸோ குயின் A4க்கு அப்புறம் rook FC8. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க
ஜஸ்ட் பில்டப் இந்த ஏ ஃபைலில் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சி ஃபைலில் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ ருக் B1. ஸோ ருக் B1க்கு அப்புறம் பிஷப் D5. ஸோ இங்கே சீரீஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் நடக்குது. ஸோ குயினும் ட்ரேட் பண்ணுறாங்க, பின் அதுக்கப்புறம் பிஷப்பும் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரே மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, இம்பேலன்ஸ் இல்லாத ஈக்குவல் பொசிஷன் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ குயின் சைட்லேயும் 2 பானை, கிங் சைட்லேயும் 2 பானை. ஸ்ட்ரக்சரில் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த கேம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரூக் E1, பின் அதுக்கப்புறம் ரூக் A8. ஸோ ஜஸ்ட் ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே இவங்க ரூக்கை 7th ரேங்கில் போட்டு டபுள் பண்ணுறாங்க 7th ரேங்கில். பின் அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A7, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A7. ஸோ ரொம்ப ஈக்குவலான பொசிஷன் நம்ம நேற்றுக்கு பார்த்த மாதிரி தான். பட் கேம் இன்னும் போயிட்டுருக்கு, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். C5, பின் அதுக்கப்புறம் கிங் F3. ஸோ இந்த இந்த பொசிஷனை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது மாஸ்டர்ஸ் லெவலில், அதாவது கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இது வந்து ட்ரான் என் கேம் சொல்லுவாங்க. ஆனால் கிங்ஸ் பொசிஷனை கம்பேர் பண்ணி பாருங்களேன், இது ரொம்ப குயிக்காக வந்து சென்டர் நோக்கி வரும். ப்ளஸ் இந்த வீக்னஸ் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து இங்கே ப்ளே பண்ணும் ஆக்சுவலாக இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ கிங் F3, C into D4, பின் அதுக்கப்புறம் C into D4. ஸோ 2 பேருக்கும் ஒரு பாஸ் பான். ஸோ கிங் F8 அண்ட் தென் ரூக் B7. அதுக்கப்புறம் ரூக் C3 செக் கொடுக்குறாங்க. இந்த பொசிஷனில் வந்து ரூக் C2 போட்டதுக்கப்புறம் கிங் E3, ரூக் C3 செக். இந்த இடத்துல ரிப்பிட்டேஷன் வந்து எதிர்பார்ப்பு, ஏன்னா கேம் வந்து ஈக்குவலாக இருக்குது, இதில் என்ன ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே கிங் D2 போட்டுடுறாங்க. கிங் D2 போட்டது ஏன்னா இவங்களோட கிங் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நம்ம ஏன் வந்து ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, ஆர் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கிங் E2, அதுக்கப்புறம் ரூக் F5. ஸோ ரூக் F5 போய்ட்டு அந்த பானுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. என்னடா இந்த ரூக் வந்து 5th ரேங்கில் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது, அதுதான் இப்போ பிரச்சனை ஆக போகுது பாருங்கள். ஸோ கிங் E3, ரூக்கை சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு F4 வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கொயர்ஸ். எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் ஆல்ரெடி இட்ஸ் கான். இன்னும் ஒன்லி 2 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது இந்த ரூக் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ரூக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பான் வந்து ஃபால் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் மொமெண்ட் ஆஃப் த கேம். ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த மூவ் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து டர்னிங் பாயிண்ட் ஆர் கிரிட்டிக்கல் மொமெண்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிங்கை E8 போட்டுடுறாங்க. இதனால் என்ன ஆகுது, ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த டிஃபெண்டரை வந்து ரிமூவ் பண்ணப்படுது. மேபி இங்கே டைம் ப்ரெஷர்னு சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணுறதுக்கான கடைசி மூலை பிளெண்டர் பண்ணுறாங்க. கிங் E8. சரி, இங்கே சரியான மூவ் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது இந்த பான் தான் பிரச்சனை. அப்போ இந்த பானை வந்து விட்டு கொடுத்துட்டு விளையாடு இந்த கம்ப்யூட்டர். ஸோ ரூக்கை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோ, இந்த கேமை வந்து நீங்கள் ட்ரா பண்ண முடியும்னு அது நினைக்குது. பட் இதுவுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த பாஸ் பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னா அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு ஹெச் பானை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம், அதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் G6. இன்னொரு ஆப்ஷன் வந்து G6 அண்ட் தென் கிங் E4. இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். பட் இது வந்து விளையாடல. பட் கேம் கிங் E8 ஆனதுனால கிங் E4. ஸோ ரூக் இஸ் கான் நவ். ஸோ எங்கேயாவது வச்சு மூவ் பண்ணி ஆகணும். இப்போ 5th ரேங்கில் இருக்க முடியாது. அப்படி மூவ் பண்ண உடனே சிம்பிளாக வந்து பான் ட்ராப் ஆகிடுது. ஸோ செகண்ட் பானையும் த்ரெட்டன் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதனால் அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிளாக் ஆட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ D5. ஸோ பாஸ் பண்ண புஷ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தான் ஜோங்கி. ரூக் A6. ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. கிங் E5. ஸோ இங்கே பார் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல கிங் D4 கிங் C5 தான் ரொம்ப அக்யூரேட்டான மூவ். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே மேலே போகும்போது செக் இருக்குது. அப்போ திரும்ப நீங்கள் கிங்கை D4 தான் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் அந்த பாரோட மேலே போயிட்டு கீழே வந்ததுக்கான காரணமாக தான். ஸோ டேரெக்டாக அங்கே போகலாமே அப்படின்ட்டான். ஸோ ரூக் A2. பின் அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து கிங் C5 தான் பெஸ்ட் மூவ் தான் ஆடுறாங்க. ரூக் இன்ட்டு H2க்கு அப்புறம் என்னென்னா அவங்க எப்படியாவது நம்ம வந்து பாஸ் பான் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ட்ரை. ஸோ ரூக் B8 செக்கு, கிங் D7, அதுக்கப்புறம் ரூக் B7 செக்கு, பின் அதுக்கப்புறம் கிங் C8. ஸோ என்னதான் கிங் வந்து ஆக்டிவாக இருந்தாலும் இந்த பாஸ் பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் இவங்க கிங் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் சம் மேட்டிங் பேட்டர்ன்ஸ், அதாவது பேசிக்கான மேட்டிங் பேட்டர்னில் போட்டு ஏதாவது பான்ஸை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ரூக் G7 போடுறாங்க. அப்புறம் புஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா F5க்கு அப்புறம் H4க்கு அப்புறம் G into H4. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா G into H4. ஸோ கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டைம் அண்ட் டெக்னிக் தான். ஸோ ரூக் H7. இது வந்து எப்படி கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன் அப்படின்னா இந்த பாஸ் பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிங் D6 அண்ட் தென் கிங் to E5 அண்ட் தென் F6. இந்த ரூக்கை வந்து இங்கே வச்சுக்கிட்டு நம்ம இந்த
ஈஸியாக இந்த பானை வெட்டிட்டு கூட நம்மளால் வந்து இந்த பானை ப்ரொமோட் பண்ண முடியும். பட் இங்கே அவங்க வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஆர் டிஃப்ரெண்ட் மூவ். h3, கிங் d6, கிங் b8, அடுத்து கிங் டு d7, கிங் b7, அதுக்கப்புறம் பானை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. கிங் b6 போகிறாங்க. அடுத்து பேக் ரேங்கில் போயிட்டு ஜஸ்ட்டு பானை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ பான் டு d7, h2க்கு அப்புறம் ரூக் h3. ஏன்னா இப்போ இந்த ரூக்கு மூவ் பண்ண முடியாது இப்போதைக்கு. நீங்களும் கிங் மூவ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ப்ரொமோட் பண்ண வாய்ப்பாயிடும். ஸோ அந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிங்கை வந்து b7 போடுறாரு. ஸோ போட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு செக்கு கிடைக்குது. செக்கு பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிடணும் இல்லையா, இல்லைனா வந்து அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது கிங் மேலே. ஏன்னா கிங் நம்ம வந்து ஸ்டெப் அப் பண்ணால் தான் இந்த ஏதோ ஒரு ஸ்கொயருக்கு வந்தால் தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ண முடியும். அந்த நேரத்தில் அவங்க செக்கு த்ரோ பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து அவங்க கிங் a6 வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ரூக் e2. ஸோ இந்த ஒரு மூவ்க்காக தான் இவ்வளோ ஷஃப்லிங் வந்து பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிங்கை திரும்ப b7 வருது. பட் ஃபைனலி கிங் e7 62வது மூவில் வந்து ஜூ அண்ட் ஜூன் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த மூவ் மேக் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ ரிசைன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த பான் ப்ரொமோஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இதை போடுறீங்கன்னு அப்படின்னு சொன்னால் கூட இந்த பொசிஷனில் வந்து நம்ம ரூக் இன்ட்டு h2 விளையாட்டு பொறுமையாக வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் திரும்ப இதை வெட்டுறதுக்கு வந்தீங்கன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐ திங்க் இங்கே நம்ம டேரெக்டாக வந்து ரூக் c2 செக் கொடுத்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். உங்களால் வந்து ப்ரொமோஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. ஈவன் இன்ட்ரெஸ்டிங்காக கம்ப்யூட்டர் டேரெக்டாகவே ப்ரொமோட் பண்ண சொல்லுது. ஸோ செக்குக்கு அப்புறம் ப்ரொமோஷனுக்கு அப்புறம் செக்கு கொடுத்து கிங்கை வந்து ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூக்கை வின் பண்ணுறது. ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் பாசிபிள். ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிங் e7 வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வேர்ல்ட் சாம்பியனான ஜூ அண்ட் ஜூன் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ போட்டியில் இவங்க ஒரு பாயிண்ட் லீடில் போயிட்டுருக்காங்க. ஸோ 1.5 வெர்சஸ் 0.5. ஸோ அடுத்த கேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இதை தூண்டி விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கேம் வந்து என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.